ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து பார்த்திங்கன்னா பூவாடக்காரி வழிபாடு, குலதெய்வம் வழிபாடு எப்படி செய்யணும் தாங்க பார்க்க போகிறோம். எல்லோரும் வீட்டிலும் பார்த்திங்கன்னா பூவாடக்காரின்னு ஒரு வழிபாடு நிச்சயம் கண்டிப்பாக செய்யணும். பூவாடக்காரி என்னன்றது நான் வீடியோவை ஃபுல்லாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ பூவாடக்காரி நான் வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பூவாடக்காரி வழிபடணும், குலதெய்வமும் வழிபடணுன்றதுக்காக பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கருப்பு குட்டி பார்த்தீங்கன்னா நான் படிக்கலாம் குங்குமம் ஜெயிக்கும் போது ஒரே தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அதுக்கும் ஒரு பொட்டுலாம் வச்சு விட்டு அழகாக அதை கருப்பையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே கோலம்லாம் போட்டு தீபம்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. பிரசாதத்துக்கு செய்யறதுக்கு கிச்சனு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பூவாடக்காரியும் நம்ம வீட்டில் வழிபட போகிறோம். குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு இன்றைக்கி பொங்கல் வச்சு வழிபட போகிறோம். அதோட நான் எப்படிலாம் நான் பூஜை பண்ணதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூவாடக்காரி வழிபாடு என்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூவாடக்காரி அது போல் நாங்கள் வழிபாடு எதுவும் செய்கிறதில்லன்னு சொல்கிறீங்க. அது நிச்சயம் தவறான விஷயம். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பூவாடக்காரி பூஜை பண்ணணுங்க. பூவாடக்காரி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுக்கு தெரிந்தவர்கள் யாராவது சுமங்கலி பெண்கள் இல்லை கன்னி பெண்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கு நம்ம அந்த ஆடி மாதத்தில் ஆடைகள் வச்சு படைப்பது தாங்க பூவாடக்காரி வழிபாடு. பூவாடக்காரின்றது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய மாமியார் பூவாடக்காரி, எங்கள் மாமியாருக்கு முன்னாடி யாராவது பூவாடக்காரி இருந்திருக்கலாம். அதுபோல் நம்மளோட வீட்டில் முன்னோர்கள் இல்லை நம்மளுக்கு தெரிந்தவர்கள் யாராவது சுமங்கலியாவோ இல்லை கன்னி பெண்ணாக இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நம்ம பூவாடக்காரி அவங்கள தெய்வலோகத்துக்காக சேர்ப்பதற்காக அவங்களுக்கு ஆடி மாதத்தில் ஆடை வைத்து அவங்களுக்கு பூவாடக்காரி அம்மா தாயே நீங்கள் ஆடையோடு சில பேர் பார்த்திங்கன்னா அருள் வாக்கு வந்து சொல்லுவாங்க, நான் ஆடையே இல்லாமல் திரியிறேன், எனக்கு ஆடையே இல்லை அப்படின்லாம் சொல்லி அருள் வாக்கெலாம் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இதுமாரி வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி வெள்ளிக்கிழமையில் 5 வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நம்மளோட அவங்களுக்கு ஆடை வச்சு பூவாடக்காரி அம்மா தாயே கன்னிமாரி அம்மா தாயே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஆடை வச்சு படைக்கணுங்க. நான் என்னுடைய வீட்டு முன்னோர்களுக்கும் என்னுடைய மாமியாருக்கும் பூவாடக்காரிகளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடை வருஷம் வச்சு பார்த்திங்கன்னா பூவாடக்காரி பூஜை நான் வழிபடுறேன். இனிமேல் நீங்களும் இந்த பூவாடக்காரி பூஜை நிச்சயம் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வரைக்கும் நாங்கள் இந்த வழிபாடு பண்ணலை, இதுக்கு மேலே பண்ணலாமான்னு சிஸ்டர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க. இது வந்து எந்த தவறும் இல்லை. நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரியாமல் இருந்த முன்னோர்களுக்கு பூவாடக்காரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம இந்த பூஜை வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் நம்மளுக்கு அவர்கள் துணை இருப்பார்கள். நம்மளுடைய எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூவாடக்காரிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே வர முடியல, நான் வீட்டு வாசலே இருக்கிறேன்னு சொல்லி அருள் வாக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ நம்ம இந்த வழிபாடு இந்த பூஜைலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க மனசு நிறைவாக நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயம் நம்மளுக்கு எப்பவும் நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. நீங்களும் இது போல் பூவாடக்காரி வழிபாடு நிச்சயம் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் இது போல் யாரெல்லாம் வழிபாடு பூவாடக்காரி பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சில டைம் பார்த்திங்கன்னா நம்மள வீட்டில் நிறைய பிரச்சனை நிறைய நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது. நம்ம எங்கன்னா போய் பேராசி கேட்டிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா குலதெய்வம் வழிபாடு நீங்கள் பண்ணணும், நிச்சயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் எவ்வளவு நம்ம இது பண்ணாலும் முன்னோர்களுடைய நம்மளுக்கு அவங்களுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தாங்க அந்த பூவாடக்காரி பூஜை. அதனால் நிச்சயம் நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் மார்னிங் பார்த்தீங்கன்னா ராகு காலத்துக்குலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 9:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூவாடக்காரி வழிபாடும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குலதெய்வம் பூஜை வழிபாடும் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமையே நாங்கள் பண்ணுறதுன்றதுனால நாங்களும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் பண்ணி நாங்கள் வந்து எல்லோரும் பங்காளிங்க எல்லோரும் சேர்ந்து பொங்கல்லாம் வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வம் வழிபாடு பூஜை இப்படி தான் இருக்கும். நாங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பானக தனியாக வீட்டில் அவங்கவுங்க தேவையான பிரசாதம்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய குலதெய்வம் பூஜை வழிபாடும் இப்படி தாங்க இருந்தது. நாங்கள் பங்காளிங்க எல்லாரும் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அருள் வாக்கு வந்து பூவாடக்காரி அம்மா தாங்க வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போவுமே நாங்கள் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்ச உடனே எங்களுக்கு பூவாடக்காரி வந்து எல்லாருக்கும் வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இது போல் பூவாடக்காரி யாரெல்லாம் வீட்டில் வழிபடுறீங்க, குலதெய்வம் கோயிலுக்கு வந்து யாரெல்லாம் ஆடி மாதம் பூஜைலாம் பண்ணி முடிச்சிங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குலதெய்வம் கோயிலில் எல்லாருமே நாங்கள் பொங்கல் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். மனசு ரொம்ப திருப்தியாகவும் இருந்ததுங்க.
நான் குலதெய்வம் கோயிலுக்கு பிரசாதமாக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், மூக்கல்ல சுண்டல், கேசரி தாங்க 3ம் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களும் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பாயாசம், வடை, அப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறமா பச்சை பயிறு சுண்டல் நிறைய அவங்களும் பிரசாதம் எல்லாருமே பண்ணி எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு நான் போனதுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அப்புறமா எங்கள் குலதெய்வத்துக்கு எல்லாருக்கும் அபிஷேகம் வந்து 11 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். 11 அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருசனம்லாம் இட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஆடையெல்லாம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. எல்லா ஆடையும் எடுத்து கட்டி அதுக்கப்புறமா எல்லாருடைய பானகத்தண்ணி, தீபம் எல்லாமே வச்சு எப்போவுமே நான் குலதெய்வம் கோயிலுக்கு நான் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பீட்டு, அதில் வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணணும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் பீட்டு வச்சு அதில் பூஜை பண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து வைங்க. எப்போவுமே சரிங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபடணும். அப்படி முடியலனா நம்ம ரொம்ப தொலைவில் இருக்குது, நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் பூஜை போய் பண்ணிட்டு வரணுங்க. எங்களுடைய குலதெய்வம் பூஜை இப்படி தாங்க இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.